அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பிரிந்து போன நபரை எவ்வளவு வேகமாக திரும்ப வரவழைக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக திரும்ப வரவழைத்து உங்களிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வசிய முறைன்னு சொல்கிறத விட உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரம் இது. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னால் 200 வருட பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய இயந்திரம் இது. பிரிந்து போன நபர்கள் அந்த காலத்தில் வியாபார விஷயமா வெளியூர் போனானாக்கா தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரலனாக்கா பயந்து இந்த மாதிரியான முறைகளை கையாளுவாங்க. உடனே அவங்க திரும்ப வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட அதிசயங்கள் நிறைந்த அற்புதங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய இயந்திரங்கள்லாம் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் இது. இதனால் எந்த சைடு எஃபெக்டும் யாருக்கும் ஏற்படாது. நீங்களும் பயன்படுத்தலாம். எதற்காக பயன்படுத்தலாம்னாக்கா உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்கள்கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, வேறொருத்தர்கிட்ட பழகிறாங்கனாக்கா இந்த வசிய முறையை கையாளலாம். காதலன் காதலி பிரச்சனை, திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நான் வேற ஒரு பொண்ணையோ அல்லது பையனையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்களோ பெண்களோ அவர்களை சரி பண்ணுறதுக்கு பாதிக்கப்பட்ட ஆணோ பெண்ணோ இந்த வசிய முறையை கையாளலாம். பவர்ஃபுல், அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை செஞ்சு முடிக்கலாம். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் யாருக்கும் ஏற்படாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் கலர் பென் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற சில விதிமுறைகளை பின்பற்றி செஞ்சிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வேணும். பிளெயின் கலர் பேப்பர், யூஸ் பண்ணாத பேப்பர், கோடுகள் இல்லாத பேப்பராக பயன்படுத்துங்க. ஒரு பிளாக் கலர் பேனா அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தி இந்த வசிய முறையை இந்த வசிய எந்திரத்தை நீங்கள் கையாளலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேனோ இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா ரிசல்ட் பக்காவாக உங்களுக்கு கிடைச்சிடும். சில பேருக்கு ஒரே நாளில் அன்றைக்கே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ரகசியமாக பண்ணுங்கள். எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதுலேயே இருக்கட்டும். பாதியிலலாம் எந்திரிச்சு போகாதீங்க. ஃபோனில் பேசுறது, பயந்து பண்ணுறது, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து நிம்மதியாக பண்ணுங்கள். 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது உங்களுக்கு. இதற்காக நீங்கள் ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார கோடுகள் 3 கோடுகள் போட்டிங்கனாக்கா மொத்தம் 16 கட்டங்கள் வரும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் சில இதற்குண்டான விதிமுறைகள்லாம் நான் முன்னாடியே சொல்லிடுறது. 16 கட்டங்கள் வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு 786 போடுங்க. முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் இங்கே 21 13 3, இங்கே 21 13 4, இங்கே 21 13 5, 21 13 6, 21 13 7, 21 13 8, 21 13 9, 21 13 40, 21 13 40 இது 21 1 4 1, அதாவது 21 14 1, 21 14 2, 21 14 3, 21 14 4, 21 14 5, 21 14 6, 21 14 7,
2114/8. இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் பேர் கீழே போடுங்க. இங்கே நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. இங்கே வந்து பிரிந்த நபரின் பெயர். பிரிஞ்சு போயிருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். தன்னுடைய காதலை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கனாக்கா பண்ணலாம். உங்கள் கூடவே இருந்து சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க சைலண்ட்டாக உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுக்காக கூட பண்ணலாம். உங்கள் அருகிலேயே நடமாடுறாங்க, உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க, பழக மாட்டேன்றாங்கன்னா கூட பண்ணலாம். அல்லது எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரிந்த நபரின் பெயர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இங்கே ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. உங்கள் தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் கூட நீங்கள் உங்கள் பேர்கள்லாம் போட்டுக்கலாம், பேர்கள்லாம் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றிங்க அல்லது நூல் போட்டு சுற்றிங்க. சுற்றி முடிச்சப்பறம் இதை வந்து ஒரு பெரிய பாரமான பொருட்களை வைக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம் அல்லது வெளியே கொண்டு போய் கூட வைக்கலாம். சில பேருக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது, பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. அதனால் வெளியே கொண்டு போய் வைக்கலாம். பாரமான பொருட்கள் தான் வைக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் நீங்கள் பண்ணி முடிச்சப்பறம் நீங்கள் ஒரு 2-3 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. பொறுமையாக பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது எதுவுமே பண்ணாதீங்க. அது வச்சதான் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதை மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரமான பொருட்களை வச்சுட்டு வந்துடுங்க. யாருமே எடுக்காத ஒரு இடமா பார்த்து. நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு உடனே ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு 2-3 நாளில் கூட கிடைக்கும். சில பேருக்கு 7 நாளுக்குள்ளே கிடைக்கும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசிய முறை. கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா ஒரு முறை பண்ணுங்கள் போதும். வெற்றி உறுதியாக தரக்கூடிய அற்புதமான பழமையான வசிய முறை இது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.